ஹாய் எவ்ரிவன். ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி என் ஒரிவா. இன்னைக்கு ஊர்ல இருந்து எங்க அப்பா கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே தான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். அதாவது நான் கேட்டது கேட்காதது எல்லாமே நிறைய ஒரு பெட்டி ஃபுல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? நிறைய திங்ஸ் இருக்கு. நானுமே வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கல. சரி, உங்களோட சேர்ந்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வச்சிருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா வந்து இந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து நானும் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு. ஸோ வாங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் பாருலாமா? அப்பா சொன்னாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 32 கிலோ வந்துச்சு. ஸோ என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சில ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் ஒரே ஒன்று தான் இருக்குது, அதே திரும்ப திரும்ப போடுறாங்களா. அதனால சொன்ன டாடிட்ட இந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு. Do you like it, அம்மா? Yes, I like it. அழகா இருக்கே. Yeah, the color of course is going to be good on me. Yeah, நல்லா இருக்கு babe. ஒரு வேஷ்டி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. This is the வேஷ்டி அம்மா. Yeah, I like it. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்து சுடிதார்லாம் வந்து வாங்கி தைக்க சொல்லியிருந்தேன்னா அதுவும் வந்து தச்சு அனுப்பியிருக்காங்க. இது வந்து சால். ஆமாம், சால். இது ஆமாம், இதுவும் சாலு, இதுவும் சாலு, இது பேண்ட்டு. அதுக்கப்புறம் இது சால். ஓகே, இந்த ட்ரெஸ்ல இருந்து பார்க்கலாம். What do you think for me? For you it is No, wait. இந்த சுடிதார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மெட்டீரியல் எடுத்து தச்சது இது. நான் ஆன்லைன்ல அளவு கொடுத்துட்டேன், அவங்க தச்சு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து அப்பா செலக்ட் பண்ணி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. It is good. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த சுடிதார். சுடிதார். அடுத்த சுடிதார் காமிக்கிறேன். சுடிதார். ஓகே, இது வந்து yellow கலர் சுடிதார். How many சுடிதார்? 4 சுடிதார். 4 சுடிதார். நல்லா இருக்கா இந்த yellow கலர் சுடிதார்? எனக்கு இந்த yellow கலர், இந்த மாதிரி கலர், மஸ்டர்ட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். இது இந்த பார்டர்லாம் அழகா இருக்குல்ல. Do you like it? Yes. The color, I mean the color. Yes. Okay. மங்களகரமான கலர். அடுத்தது வந்துட்டு இவங்களுக்கு அடுத்த இது நான் வந்து 1 தான் வாங்க சொல்லியிருந்தேன் வேஷ்டி சட்டை. அவங்க வந்து 2வது வாங்கியிருக்காங்க. 2. You have 2. Yes. This color is so good. Yeah. இல்ல cream color. இந்த மாதிரி இது. My favorite. நல்லா இருக்கா? Yeah, நல்லா இருக்கு. This color will look good on you. Yeah. இல்ல பொடிக்கும். Yeah, பொடிக்கும் நல்லா இருக்கு. Okay, you have to keep it safe. Yeah. அடுத்தது இன்னொரு சுடிதார். சுடிதார். Yes. இது நல்லா இருக்கா? இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கலர். இது என்ன கலர்லாம் எனக்கு தெரியல. நல்லா இருக்கா இந்த சுடிதார்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, எந்த சுடிதார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த கலர். இந்த டிசைன் நல்லா இருந்தது. கடையில் காமிக்கும் போதே சொன்னேன் நான், இது நல்லா இருக்கு டாட் அப்படின்னு. டிசைன். அப்புறம் இந்த ஒயிட் சுடிதார் வந்து எங்கள் அப்பா வந்து வேணாம் டாடின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா. மெயின்டைன் இஸ் வெரி ஹார்ட். ஆனால் அப்பா சொன்னாங்க சரி, ஆனால் இது உனக்கு அழகாக இருக்கும் இந்த வெள்ளைன்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லியும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தைக்க போகும்போது சொன்னாங்க அதையும் வாங்கிட்டேன், அளவு கொடுத்துரு உனக்கு, அதையும் தச்சிடலாம் அப்படின்னு. அழகாக இருக்கா இந்த வெள்ளை கலர்? What do you think? Yeah, it is good. நல்லா இருக்கு. Yeah, very நல்லா இருக்கு. ஸோ இந்த 4 சுடிதார்ல எது நல்லா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு வந்து சுடிதார் எப்பயுமே வந்து தைக்கும்போது இந்த பின்னாடி ஜிப் வச்சு தைக்க பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கை இதெல்லாமே நான் வந்து சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு.
அந்த மாதிரி தச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Now my heart is on that snack. ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேன் நான். அதுதான் இவங்க ஸ்நாக்ஸ்லேயே என் கண்ணு இருக்குது, எங்கே இருக்குது ஸ்நாக்ஸுன்ட்டே இருந்தாங்க. சரி ஒவ்வொன்றா பார்த்துடலாம் என்னென்ன வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாமே பலசரக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க, இதெல்லாமா இந்தியாவிலேருந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து விலை கம்மி, அதனால இது. ஸோ இது வந்து நம்ம இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அது ப்ரௌன் சுகர். Brown sugar. யா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை தெரியுதா? இது இப்படி கீழே வச்சிடுறேன். நாட்டு சர்க்கரை, புளி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோன்னு நினைக்கிறேன், ஒரு இது 1/2 கிலோன்னு நினைக்கிறேன். ஆமாம், மொத்தமாக 1 கிலோ புளி. Tamarind. புளி. Puri. If you have another name, puri. புளி. அதுக்கப்புறம் இது என்ன? திணை. நிறைய மில்லட்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். எஸ், So you have to read the name or you can even see. Because millets they are different colors. Look, for example, இது யாருக்கெல்லாம் மில்லட்டோட பேர்லாம் தெரியும் அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, பேர் தெரியாமல் எனக்கு தெரியாது. லுக், திஸ் இஸ் மில்லட். திணை வந்து அரிசி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல, நான் நிறைய இந்த மாதிரி மில்லட்ஸ் தான் கேட்டிருந்தேன். நான் அது அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ராகி ஆனோ கம்பு. That is for porridge? No. I also make idli, right? The one you make. Okay. This is கம்பு. Sorry, this is ராகி. அதான் சொன்னேன்ல, எனக்கு இந்த மில்லட்ஸ்லாம் வந்து பேர்லாம் தெரியாது, பார்த்தா தான் தெரியும். இது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது வந்து குதிரைவாலி. அதாவது ராகி, கம்பு, குதிரைவாலி, அதுக்கப்புறம் வந்து திணை, அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் கேட்டது. அதுக்கப்புறம் இது கொரியாண்டர் பவுடர். என்னது? ஓ மை குட்னஸ், கொரியாண்டர் பவுடர் தமிழில் என்னங்க, எனக்கு மறந்து போயிடுச்சு. மல்லித்தூள். அதுக்கப்புறம் கடுகு, mustard, right? எஸ். அதுக்கப்புறம் இது சுக்கு பொடி. அப்புறம் வந்து இது என்னது? க்ளோவ்ஸ். தமிழ்ல என்னன்னு தெரியல. க்ளோவ்ஸ் தெரியாது. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கேட்டிருந்தேன், அது சில்லி பவுடரு. I think for 1 year you're not going to buy masala. 1 year? Yes. வரமல்லி இருக்குல்ல, அது. தேங்காய் எண்ணெய். இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் வந்து கலப்படமே இல்லாத தேங்காய் எண்ணெய் வந்து கிடைக்காது. திஸ் இஸ் நாட் ஜூஸ் அம்மா. This is coconut oil. For hair and food, or you can food. Use. Yeah. Okay. Food and also hair. I'm using. For hair was for hair these 2 liters. Okay. So கலப்படமே இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி இந்த செக்கில் ஆட்டுவாங்கள்ல அந்த இது, அதனால 2 பாட்டில் வேணும்னு சொல்லியிருந்தேன். Can you keep it there? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது என்னது? இது நாட்டு சக்கரை, மிளகு, ராகி சேமியா. இதில் ஒன்று தான் இருக்குது. இந்த இருக்குது ராகி சேமியா. 1 2 3 4 ராகி சேமியா. சாம்பார் பவுடர். எனக்கு இந்த சக்தி சாம்பார் பவுடர் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் பவுடர். Okay, sambar you have to put on that one. Why? Yeah, for sambar you put. குதிரைவாலி. இடியாப்பம் இருக்குல்ல, அது வந்து இந்த செவப்பு அரிசி இருக்குல்ல, அந்த மாவு, இடியாப்ப மாவு. இது வந்து நெய் வந்து அப்பா சொன்னாங்க பக்கத்துலேயே காய்ச்சுவாங்களாமா. காய்ச்சுறதா மாடு இந்த இது பால் விற்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி வாங்குவாங்க. ஸோ இது வந்து நெய், ஃப்ரெஷ்ஷு நெய், கீ. யா, வி கால் இட் நெய். தெரியுதா? நெய். It is expensive actually. Yes, I might check. இங்க வந்து நெய் பயங்கர எக்ஸ்பென்சிவ் இங்க. பட்டை. That is ginger.
இது சுக்குப்பொடி, அதுக்கப்புறம் அகைன் Suku puri. யாருக்கெல்லாம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக ஊறுகாயில் வந்து எனக்கு ஊறுகான்னு சொன்னாலே அந்த எச்சில் ஒரு ஊறுல அந்த மாதிரி இருக்குது. ஊறுகாயில் முக்கியமாக எனக்கு இது பூண்டு ஊறுகாய் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு பூண்டு ஊறுகாய் ரொம்ப 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 பிடிக்கும். Mama, something to eat now? நோ வெயிட் ஒன்லி ஃபார் மசாலாஸ் ஹியா. அப்புறம் வந்து வெந்தயம், சிக்கன் 65 மசாலா, காலிஃப்ளவர் 65 கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி மசாலா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்டு. ஏன்னா இவங்க டேஸ்ட்டாக இருக்கும். Mama, பிராண்ட் இது டீல்லாம் கிடையாது. vendayo. எஸ் Then வெந்தயம். we also vengayo is what? வெங்காயம் இஸ் onion. ஆனியன். Vendayo. யா. Okay. அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, இன்னொரு பிரியாணி மசாலா, I miss biryani. செட்டிநாடு சிக்கன் மசாலா, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா, கருப்பட்டி இது வேணும்னு கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தேன். கருப்பட்டி ஆனால் இப்போலாம் வந்து இந்த கருப்பட்டிலாம் வந்து கொஞ்சம் கலப்படம் வந்துருச்சுல்ல. முன்னாடிலாம் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கருப்பட்டியெல்லாம் உடச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் உள்ள சீனி தான் இருக்குது, அதாவது சுகர் தான் இருக்குது உள்ள. ஆனால் இது எப்படின்னு தெரியல, உடச்சி பார்த்தா தான் தெரியும். பார்த்தா வெளியிலலாம் அப்படியே பளபளன்னு இருக்கும். உடச்சி பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உண்மையானதானே. கருப்பட்டி வேகுது. இங்கே வந்து போலாண்டில் பயங்கர வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வரகு, வரகு அரிசி, மறுபடியும் வந்து இது மிளகு, இது கிரவுண்ட் நட் நிலக்கடலை, வறுத்தது கிடையாது, பச்சையாக இருக்கிறது, நம்ம அவிச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இது அது. அதுக்கப்புறம் வந்து சோம்பு இந்த சைடை வைக்கிறேன் நான். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா. இந்த ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது தெரியுமா? மாங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் வந்து இது க்ளவுஸ், அப்புறம் வந்து ஸ்டார் இந்த பிரியாணிக்கு போடுறது, மறுபடியும் வந்து சுக்குப்பொடி, விக்ஸு, அடுத்த கருப்பட்டி, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ராகி. இது ராகி. அப்புறம் வந்து இது பேர் என்ன, பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் திஸ் ஒன் நன்னாரி சர்பத் வேணும்னு சொன்னேன். இங்கே பயங்கர வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 32 36 அந்த மாதிரி போகுதா. நன்னாரி சர்பத் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சப்ஜா சீடெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு லெமன்லாம் புழிஞ்சு. அதனால் இந்த இது வாங்கினேன். ஆக்சுவலி நன்னாரி இஸ் அ ரூட் அம்மா. Is it oil? No. This is a syrup. So you can put add it in lemon juice and you can make a drink. It's like a juice. Okay. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வரகு. ஓகேவா? இது மட்டும் கிடையாது. இப்போ இந்த சைடு போகலாம். ஓகேவா? முக்கியமானது இதுதான். உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது பட்டை, நோ இது இலை, அதுக்கப்புறம் இந்த சுடிதாருக்கு வந்து இந்த லெகின்ஸு, அதுக்கப்புறம் வந்து அப்பளம், மறுபடியும் வேறு அப்பளம். ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா தங்கம் மாதிரி ஃப்ரெஷ். கருவேப்பிலை இங்கே ரொம்ப காஸ்ட்லின்னு நான் பல வீடியோவில் உங்ககிட்ட புலம்பிட்டேன்ல. இங்கே வந்து கருவேப்பிலை மரமும் வைக்க முடியாதுன்னு. அதனால் எங்கள் அப்பா வந்து கருவேப்பிலை கொடுத்து விட்ருக்காங்க. இதை காய வச்சுருவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வச்சாலே அது ஒரு மாதிரி காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு தான் காய வைக்கணும்னு இல்லை. வெளியில் வச்சு காய வச்சா அந்த டேஸ்ட் போயிடும், அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டெல்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் அப்படி ஓப்பனில் வச்சு காய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ராகி சேமியா அகெயின். அதுக்கப்புறம் சீரகம். இது வேணும்னு கேட்டேன். இந்த இது டீ வடிக்கிறதுக்குல அதே மாதிரி, ஆனால் பெருசாக வேணும் ஜூஸ்லாம் வடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த இது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ். இவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிக்கும். This is what I was waiting for. I can't even go. அதாவது மசால் கடலை 2 பாக்கெட்டு தெரியுதா? மசால் கடலை. They are the same, right? Yeah, 2 packet. Number podikum. இது பட்டை, ஸ்டார்,
அப்புறம் இது பேர் என்னன்னு தெரியாது, கடல் பாசின்னு நினைக்கிறேன் அது. கடல் பாசி அகெயின். அப்புறம் வந்து இது சிக்கன் 65 அந்த மசாலா. There is a masala for only chicken 65. அப்புறம் வந்து ஸ்டார் வடகமும் கேட்டிருந்தேன். இது வந்து சாரி அம்மா, கதம்ப கூழ் வடகம் இது. Because it is spices, you know. Yeah, maybe. It might feel like that. அதுக்கப்புறம் சீரக கூழ் வடகம் அது இந்த இது. அதுக்கப்புறம் வந்து இந்த இலை, அதுக்கப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் இந்த கடல் பாசி, அதுக்கப்புறம் யாருக்கு வந்து இந்த முறுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. தூத்துக்குடி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இது. அதாவது இந்த தேங்காய் பால் முறுக்கு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது. தேங்காய் பால் முறுக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் கேட்கல, ஏன்னா என்கிட்டலாம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா தின்னுக்கிட்டே இருப்பேன். அதனாலே வந்துட்டு சரி கொஞ்சமாக மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு. ஸோ நிறைய இல்லை, அதனால் கொஞ்சம் தான். இது வந்து தேங்காய் பால் முறுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்ஸு கசாவா அது மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸை மட்டும் கம்மியாக வந்து கேட்டேன். என்னென்னு தான் சொல்கிறேன்ல. இது மசால் கடலை எனக்கும் ரொம்ப பிடிக்கும், தேங்காய் முறுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கசாவா மரவள்ளி கிழங்கு. இட் இஸ் கசாவா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. இது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டார்க் ஃபேண்டசி. இது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் 2 வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து சாக்கோனட் ஃபில்ஸு, இன்னொன்று வந்து சாக்லேட் மட்டும். ரா பீனட்ஸு இன்னொரு பாக்கெட்டு. முக்கியமானது, லுக் அட் திஸ் ஒன். டோன்ட் டச் த சாக்லேட் அண்ட் டச் திஸ் ஃப்ளவர். ஓகே அம்மா? ஓகே. பிகாஸ் திஸ் இஸ் வெரி காஸ்ட்லி. இட் இஸ் குட். ஏன்னா இங்கே பூ வந்து கிடைக்காது. இந்த மாதிரி மல்லிப்பூ பிச்சி பூவெல்லாம் கிடைக்காது. ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுறோமா, அப்போ வந்து எனக்கு தோணும் பூவெல்லாம் வச்சா அழகாக இருக்கும்ல. ஆனால் இங்கே பூ கிடைக்காது. ஆனால் இந்த பூ ரீசெண்டாக நான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது சூப்பராக இருக்குது, ஃபேக்கான பூ தான், ஆனால் சூப்பராக இருக்குது. அதான் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். எனக்கு நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கணும், இன்னும் இந்த மாதிரி நான் வச்சுக்கணும் அப்படின்னு. வைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இதில் வந்து மல்லிகைப்பூ சென்ட்டு இந்த மாதிரி ஏதாவது அடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ரியலாக வந்து வச்ச மாதிரி இருக்கும்ல. நான் இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த பூவை தான் ரொம்ப. What are you going to? Are you going to put like a thingy or what? Hey, I used to see, I think, men or something. Men? For the wedding they put like that. Yes. Yeah. ரொம்ப வந்து இதைத்தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தது, இந்த பூவு பத்திரமா வைக்கணும். இது இன்னும் மக்கானா வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. நிறைய பேர் வந்து மக்கானா நல்லாயிருக்கும்ன்றாங்க, ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால் ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து வேணும் அப்படின்றதுனால ஒரு பேக்கெட் மக்கானா. Makana is what? Makana is lotus seed, amma. Dry chili. வாரமிளகா அம்மா நான் தொட விரும்பல. வாரமிளகா. ஐ வில் கீப் இட். இதை காமிக்கிறேன், ஓகேவா? இது வந்து இதெல்லாமே வந்து ஆர்டர் போட்டு விட்டுறேன், ஓகேவா? அப்புறம் டாடி வந்து பிக் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ ஆன்லைனில் செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுட்டேன். இது நெக்லஸ் எல்லாம் வந்து நான் காமிக்கிறேன் ஒவ்வொன்றா என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு. இந்த நெக்லஸ் அழகா இருக்கா? இது தெரியுதா? இங்கே அழகா இருக்கா? அழகா இருக்கா? இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நெக்லஸ். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இயரிங்கோட வரும். சிம்பிளாக அண்டு நீட்டாக அழகாக இருக்குல்ல. ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வரும். I don't know if they can see it properly. Can you see it? Yeah, it is good. அழகா இருக்குல்ல இது.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து என் தங்கச்சி வாங்கி கொடுத்த செயின். இங்கே லுக் திஸ். Tangachi is sister, right? இந்த நெக்லஸ். This is so good. அழகா இருக்கா? How is it? Good design actually. Beautiful. The way it is doing like this and then. இது என் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. அப்புறம் வந்து குஷி கிளிப். You have to say thank you. Thank you sister. I already told her to her. Because she's going to watch this video. No. Show this குஷி கிளிப். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணும்னு சொன்னேன். நான் வந்து எங்க அப்பா கிட்ட ஒரு 2-3 அவ்வளோதான் சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா நிறைய கலராக அட்டை எதுவும் டிசைனாக வாங்கி எல்லாத்தையுமே போட்டு வாங்கி எது இந்த கடையில் ஓகேம்மா 2-3லாம் வேணாம் அட்டையாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாங்கி அனுப்பி விட்ருக்காங்க. இங்கே பாருங்க இந்த கிளிப்பு நல்லா ஒரு மாதிரி ஷைனி அண்ட் குட் ரைட். அப்புறம் இந்த கிளிப்பு, இந்த பூ கிளிப்பு. வெரி ஸ்மால். ஐ வாண்ட் திஸ் இஸ் ஸ்மால் கிளிப்ஸ். இது அதுக்கப்புறம் இங்கே இதுலேயே பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இது நோ ஒன்லி யூ ஷோ திஸ். இது அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை? திஸ் ஒன் இஸ் குட் நோ? டைனி. எஸ் ஐ லைக் டைனி திங்கி. இது அதுக்கப்புறம் இது இந்த கிளிப்பு, அப்புறம் இந்த கிளிப்பு, அப்புறம் வந்து இந்த கிளிப்பு, இந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் வளையல். நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கா? இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ திங்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இது வந்து ஒரு ரிலேட் ஆகும் இந்த ஃபீலிங் அப்படின்னு தெரில. நம்ம வந்து ஒரு கண்ட்ரியில் வேறு எங்கேயோ ஒரு கண்டத்துலேயோ இல்லை நாடு கடல் கடந்து நம்ம போய் வந்து வாழ்ந்துட்டுருப்போமா, அப்போ நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அது உங்களுக்கும் அந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மெமரிஸ் தானே. இதெல்லாம் வந்து அப்பா கொடுத்து விட்டாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும்ல. அதனால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து திங்க போகிறாங்க. அதுதான் வந்து அடுத்த வேலை. அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது, இவங்களுக்கும் வந்து போட்டு பார்க்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். ரொம்ப நன்றி. பாய்.